வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் அருண் ஐபிஎஸ் அவர்கள் முதல்வரை பார்த்தது. முதல்வர் என்ன சொன்னார்? அருண் ஐபிஎஸ் அவர்கள் இன்னும் 2 நாளில் ஒரு சுற்றறிக்கை விட போகிறாரு. இதை பற்றி தான் இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் அவர்களை போடும்போது பல பேர் விமர்சித்தாங்க, பல பேர் நல்ல விஷயம் சொன்னாங்க. இனிமேல் அவருடைய செயல்பாடை பார்க்கணும்னு சொன்னவங்களும் இருக்காங்க. என்னங்க, திமுக ஆதரவு அதிகாரி ஏற்கனவே தளபதிக்கு சிக்கல் கொடுத்தவர், நம்ம கட்சிக்காரங்களே அவரை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, இப்போ போய் அவரை போடலாமா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இப்படி சமூக ஊடகங்களில் பார்த்தா மாறி மாறி விமர்சனங்கள் வந்தது. பெரும்பாலும் அவருக்கு எதிராகத்தான் வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று அருண் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தபோது சிஎம் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பிக்கிறதா சொல்கிறாங்க. இனிமேல் அவருடைய செயல்பாடை பார்க்கும்போது, இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது பலவிதமான அதிரடி நடவடிக்கைகள் பாயுங்கிறாங்க. அப்போ முன்னாள் அமைச்சர்களுக்கு சிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கேஎன் நேரு மட்டுமல்ல, மாசு அவருடைய மாமியார் பேரில் வந்து அரசாங்க நிலத்தை எழுதுந்து இன்னும் நிறையா சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்குது. இதெல்லாம் தூசி தட்ட போகிறதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ஒருவேளை அப்படி தூசி தட்டினால், ஏன் இந்த தூசி தட்டினால் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள்லாம் வந்திருக்குது, அதை உள்ளே நம்ம பேச போகிறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர் வந்து வேகமாக ஒரு சுற்றறிக்கை போட்டு 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுங்க, அதில் யார் யாரெல்லாம் நம்ம உடனடியாக அவங்க மேலெல்லாம் வழக்கு போடணுங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேஎன் நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? இல்லை அவர் இப்போவும் தப்பான அதிகாரின்னு சொல்லுவீங்களா? இல்லை பரவாயில்லப்பா, இந்த ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் மாறிட்டார், வேகமாக செயல்படுறாருன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா சில விஷயங்களை இப்போ உள்ளே பேச போகிறேன், அதான் ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். சிஎம்ஐ போய் அவர் பார்த்தது, அதற்கு பிறகு வரக்கூடிய சுற்றறிக்கை, ஏன்னா சுற்றறிக்கை தயாராகிட்டு இருக்கு, வரப்போகுது. ஏற்கனவே ககன்தீப் சிங் பேடி வந்து நேற்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அது ஒரு பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர் பிரியாலேருந்து பல மாநகராட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை, பல ஏரியாக்கள் நடக்கக்கூடிய சுற்றறிக்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று வந்து சிஎம்ஐ வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, நான் வந்து கரெக்டாக அந்த பொறுப்பில் செயல்படுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சிஎம் அவர்கள், இல்லைங்க, உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன், என்னுடைய ஆட்சியில் லஞ்சம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அதிகாரிகள் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுது, எவ்வளவு துறைகள் இருந்தாலும் உங்கள் துறைங்கிறது ரொம்ப முக்கியம், உங்கள் துறையை மக்கள் கவனிக்கிறாங்க, அதனால் நீங்கள் சரியாக பணியாற்றுவீர்கள், நம்பிக்கை இருக்குது, உங்கள் செயல்பாடை நான் பார்க்குறேன், அதனால் சில விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருப்பார் பொழுது வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அருண் ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு சொன்ன உத்தரவு, 10 ஆண்டுகளாக யார் யாரெல்லாம் இந்த கேஸில் நிலுவையில் இருக்கோ எல்லா கேஸையும் எடுங்க. தூசு தட்டப்படக்கூடிய ஃபைல்கள்னே சொல்லலாம். திமுக கூடாரமும் அதிர்ந்து போயிருக்கிறது, அதிமுக கூடாரமும் அதிர்ந்து போயிருக்கிறது. எப்பயுமே வந்துங்க ஒரு 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 போன ஆட்சியில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தார், இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருந்தார், அந்த அதிகாரிலாம் நம்ம போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. இல்லை அதில் திறமையானவர்களை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று. இன்னொன்று, பாம்பின் கால் பாம்பரியுங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய உள் விவகாரங்களை அறிந்தவர், தெரியுமா தெரியாதவர். கடந்த காலங்களில் அவர் கமிஷனராக இருந்தபோது பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது, பலவிதமான நல்ல விஷயம் பேசப்பட்டது, பலவிதமான மாற்று கருத்தும் பேசப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அருண் ஐபிஎஸ் இடத்துல நானும் நீங்களும் இருந்தால் நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம திமுக ஆட்சியில் பவர்ஃபுல்லாக இருந்துட்டோம், இப்போ நம்மளை நம்பிக்கை வச்சு இன்றைக்கி சிஎம் இந்த பொறுப்பை போட்டிருக்காரு. சிஎம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? சிஎம்முடைய எண்ணம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அதிமுகவில் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ அவங்க மேலே வேகம் எடுக்கணும், வழக்கு ஒன்று. ஏன்னா திமுக ஆட்சியில் பெரிய குறைய என்னென்னா, வேலுமணி, விஜயபாஸ்கர், காமராஜ், வீரமணி, ஓபிஎஸ், இபிஎஸ் யார் மேலேயும் ஒரு ஸ்டெப்பு கூட அந்த வழக்கு பதியலை. அப்போ அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது, நியாயமான முறையில் நடக்கணும். இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், 2 நாளில் வந்து அருண் ஐபிஎஸ் ஒரு சுற்றறிக்கை வெளியிட போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதில் ஊழல் செய்த யாரையுமே நாங்கள் விட மாட்டோம், நிறைய பேரை வந்து நாங்கள் கட்டம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், முதலில் நம்ம நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தோடைய ரொம்ப நாள் கனவு. நேரு மேலே அவர்கள் மீது எஃப்ஐஆர் பண்ணல. போன டிஜிபி அவர்கள் வந்து விக்ரம் கபூர்னு பெரிய வழக்கறிஞரை வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறையில் நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம், எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ண முடியாதுன்னு சொன்னது போன கவர்மெண்ட். உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு போச்சு நேரு அவர்களை காப்பாற்ற. அன்னைக்கு இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரும் காப்பாற்றினார். ஆனால் இன்றைக்கி அருண் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டா பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? இல்லைங்க, அவர் இப்போவும் நாங்கள் சொல்கிறோம் அவரை மாற்றணும்னு சொல்லுவீங்களா? இல்லை சார், பரவாயில்ல சார், அவங்க 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 இடத்துல வந்து பவர்ஃபுல்லாக இருந்த ஒருத்தரையே வச்சு அவங்களுக்கே டஃப் கொடுக்குறாரு சிஎம், இதாங்க சார் சிஎம்முடைய ராஜதந்திரம்னு சொல்லுவீங்களா? நீங்கள் ராஜதந்திரம் தான் சொல்லுவீங்க பெரும்பாலான ஆட்கள். ஏன்னா இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் வேறு மாதிரி இருக்குது. இந்த கேஸ் வேகம் எடுக்குது. அப்போ வேலுமணியிலேருந்து விஜயபாஸ்கர்லேருந்து காமராஜ் அவங்களுக்கும் செக்கு,
இன்றைக்கி இருக்கக்கூடிய பொன்முடியிலேருந்து துரைமுருகன்லேருந்து நம்ம மா சுப்பிரமணியம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அதிகமாக பேசுவார். நம்ம ஆன்மீக அமைச்சரை விட்டமே அவர், இப்படி பல பேருக்கு சிக்கல். ஒருவேளை இவர்களுக்கெல்லாம் சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வேணா சேகர் பாபு மேலே வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? பரவாயில்லப்பா, அருண் ஐபிஎஸ் அவர்கள் பக்கவாக காரியத்தை நடத்திட்டு இருக்காரு, கரெக்டான ஆளை போட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருக்காப்பா சிஎம், இப்படி தானே பேசுவீங்க. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதான்டான்னு அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அருண் ஐபிஎஸ் அவர்களை போட்டது சிறப்புங்கிறத நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, அவருடைய செயல்பாடை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சிறப்பாக செயல்படுவார்னு சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். ஒருவேளை செயல்படலைன்னா நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். இப்போது வந்த தகவல், நேற்று சிஎம் சொன்னது வேகமாக எடுக்குது, அநேகமாக சுற்றறிக்கை வரும். ஏன் இந்த சுற்றறிக்கை வரும் அப்படிங்கிறன்னா, ஏற்கனவே ககத்சிங் சிபிஐடி கொடுத்த சுற்றறிக்கை ஆகட்டும், சுரங்கத்துறையில் நடந்த சுற்றறிக்கையாகட்டும், நம்ம சிஎம்டியில் விட்ட சுற்றறிக்கை, டாஸ்மார்க்கில், இப்படி பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்தந்த துறைகளை வந்து சுத்தப்படுத்தணுங்கிறதுனால பல அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த மீடியேட்டர்லாம் வந்து இன்றைக்கி அதிர்ச்சியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக லாபியை ஆட்டம் கண்டு இருக்கிறது. திமுகவை உடைக்கணும்னா நல்லா யோசனை பாருங்கள், திமுகவை உடைக்கணும், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மத்தியில் ஒரு 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 பரபரப்பை உண்டாக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க ஆட்களை முக்கியமான பொறுப்பில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா திமுக கூடாரம் என்ன யோசிக்கும்? என்னப்பா நம்ம ஆட்சியில் அருண் ஐபிஎஸ் இருந்தார், அவரே இந்த இடத்துக்கு வந்துட்டார், அவர் எல்லா விஷயமும் தெரியுமாச்சே, வேறு அதிகாரியாக போட்டிருந்தாலும் பரவாயில்ல பொழுது, அவர் தேடுறதுக்கு லேட் ஆகும். இவர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் தெரியும், எங்கே மெயின் சுவிட்ச் இருக்குதுன்னு இவருக்கு தெரியும். அதாவது நீங்கள் யாரை வச்சு இங்கே வந்து ஏற்கனவே இருந்த இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறோம், 4 மணி நேரம் வந்து கொடுத்ததை 1 மணி நேரம் ஆக்குனது கமிஷனர் அருண் சொன்னாங்க. அந்த கமிஷனர் அருணை யார் அப்படி சொல்ல வச்சாங்க? ஏன் கமிஷனர் அருண் தன்னிச்சையாக பண்ணார்? மேலே இருக்கவங்க சொல்லாமல் அவர் எப்படி பண்ணுவார்? கவர்மெண்ட் சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லைங்க. ஒருவேளை அருண் ஐபிஎஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கட்டாயம் வந்திருக்கலாம்ல, நமக்கு தெரில. எது எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்க்கு பல அநியாயங்கள் நடந்தால் மாற்றுக்கிறது இல்லை. அநியாயங்களை நடந்துச்சு, அந்த அதிகாரியை பழி வாங்கணும்னு நினைக்கிறது நல்லதா, இல்லை அந்த அதிகாரியை வைத்தே இவர்களை வந்து முடக்குவது நல்லதா அப்படின்னு கேட்டால், அந்த அதிகாரிகளை வைத்தே இவர்களை முடக்குவது நல்லது. திமுக எந்த வகையிலும் மேலே எழுந்திரக்கூடாது, அதில் உங்களுக்கும் எனக்கும் மாற்றுக்கிறதுல பெரும்பாலான மக்கள் அது உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அருண் ஐபிஎஸ்ஸுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் உண்மையிலே நம்ம எல்லாரும் பாராட்டுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கடந்த காலங்களில் அவர்கிட்ட இருக்க கேஸை அவர் பார்த்துக்க போகிறாரு. இப்போ இந்த சுற்றறிக்கை வந்து வந்துருங்கிறாங்க. இது வந்துருச்சுன்னா இன்னும் மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.